ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸ்னு நோபல் ட்ரை மாஸ்டரிங் மேஜிக் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு எபிசோடில் நிறைய டீட்டெயிலிங் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் நான் அதை உங்களுக்கு மினிமைஸ் பண்ணி ஷார்ட்டாக புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலான்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நோபல் ட்ரை மாஸ்டரிங் மேஜிக் சீசன் 1 எபிசோட் 7. லியாம் இத்தனை நாள் எங்கப்பா போயிட்டே அப்படின்னு சொல்லி ஆசனாவும் ஜோடியோ கேட்டுட்டு எங்களோட காசை கொடுன்னு சொல்லவோ என்ன காசு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறேன். அந்த டிராகனை பற்றி வெளியே சொல்லக்கூடாதுன்னு பிரின்சஸ் நிறைய காசு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்களும் அதை பற்றி வெளியே சொல்லாதீங்க. நம்ம ஹீரோ அந்த காசை இவங்களுக்கு கொஞ்சத்தை கொடுக்குறாங்க. நாங்கள் உன்னோட ஃபேமிலியர்ஸ் தானே, நீ சொல்லாதன்னு சொன்னாலே தான் நாங்கள் சொல்ல மாட்டோமேன்னு அவங்க கேட்கவும், இருந்தாலும் இது உங்களோட பங்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா, இப்போதைக்கு இதை நீயே ஹோல்ட் ஆன் பண்ணிக்கோ, ஒன்ட்ட இருக்கிறது தான் சேஃபாக தேவைப்படும் போது கேட்கணும்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த காசை தான் இப்போ அவங்க ரெண்டு பேரும் கேட்குறாங்க. அதான் நம்ம ஹீரோட்ட இருந்து காசை வாங்கிட்டு போய் நம்ம ஹீரோக்கு தான் ஒரு மேஜிக் புக்கை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த ஸ்பெல்லை நான் இதுக்கு முன்னாடி கற்றுக்கிட்டதில்ல, புது ஸ்பெல் தான். நம்ம ஹீரோவும் வந்து அதை இப்போ அந்த ரிங்குள்ள அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறேன். என்னது நீ ஒரு நேஷனை பில்ட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அவங்க ஷாக் ஆகுறாங்க. ஃபேமிலியர்ஸ்ங்கிறதுனால நாங்களும் கூட அந்த நேஷனுக்கே வந்துருத்தோம் அப்படின்னு சொல்லி ஆசனாவும் ஜோடியோ சொல்றாங்க. இப்பவே கிளம்பலாம் அப்படின்னு அவங்க சொன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, புதுசாக ஒரு மேஜிக்கை தந்திருக்கீங்க, அதை நான் கற்றுக்கிட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறேன். டஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த மேஜிக்கை கேஸ்ட் பண்ணி கண்டினியூஸாக நிறைய கேஸ்டிங் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ அதை ஃபுல்லாக மாஸ்டர் பண்ணிட்டான். இந்த ஸ்பெல்ல என்ன பண்ணும் அப்படின்னு ஆசனா கேட்குறேன். சேம் என்னோட ஐட்டம் பாக்ஸ் மாதிரி பட் டிஃப்ரெண்டாக ஒர்க் ஆகும். நம்ம ஹீரோ ஒரு சாப்பாடை வாங்கி அதுக்குள்ள வச்சுட்டு ஒரு நிமிஷம் கழிச்சு எடுக்கிறான். அது ரொம்பவே கெட்டு போன மாதிரி நாருது. இல்லை எது வச்சாலும் கெட்டு போகும்னா இப்போ இது குப்பை தட்டி உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஆசனா சொன்னா, நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறதுல தான் இருக்கு. நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. ஃப்ரெஷ்ஷாக கிரியேட் பண்ண கிரேப் ஜூஸை போய் நம்ம ஹீரோ வாங்கிட்டு வந்திருக்கான். அதுக்குள்ள கொஞ்சமா ஈஸ்ட் போட்டு இப்போ டஸ்ட் பாக்ஸ்குள்ள வைக்கிறான். இப்போ அதுவும் பார்த்தா இன்ஸ்டன்டா வைனா மாதிரி இருக்கு. சாஸ்னு ஃபர்மெண்டேஷன் ஆகுறதை இதில் வைக்கலாம் நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான். இப்போ 1 ஹவருக்கு உள்ள வச்ச ஒரு பாட்டில், 2 ஹவருக்கு உள்ள வச்ச ஒரு பாட்டில், 10 ஹவர்ஸ்க்கு உள்ள வச்ச பாட்டில் வர நம்ம ஹீரோ தனித்தனியாக பிரிச்சு வச்சிருக்கான். 1 ஹவருக்கு அந்த டைம் பாக்ஸ்க்குள்ள எவ்வளோ டைம் சேஞ்ச் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஜோடி அதை டெஸ்ட் பண்றதுக்கு குடிக்க வந்திருக்கா. பட் அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு குடிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஏன்னா ப்ரீவியஸ் லைஃப்ல நம்ம ஹீரோ பெரிய ஆளு, ஒரு பொண்ணை எப்படி பார்த்துட்டு இருக்க அப்படின்னு ஆசனா தப்பா புரிஞ்சுட்டு நம்ம ஹீரோவை அடிக்கிறா. 1 ஹவர் அப்படிங்கிறது அந்த டஸ்ட் பாக்ஸ்க்குள்ள 1 இயர் போகுது. இதை கண்டுபிடிச்சு சொன்னதுக்கு தேங்க்ஸ் மிஸ் ஜோடி அப்படின்னு ஆசனா சொல்றா. நம்ம ஹீரோவா அவனோட அந்த புது நேஷன் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இன்ட்ரடியூஸ் பண்றான். விருந்தாளிங்க வந்திருக்காங்கிறதுனால பெரிய விருந்தா ஏற்பாடு பண்ணிருக்கோம் அப்படின்னு அங்க இருக்கிற 3 ரேஸோட லீடரும் சொல்றாங்க. கிறிஸ் வந்துட்டு ஆட்டுக்கறி செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கான்னு காமிக்கிறா. ராவா கிரில் பண்ண மாட்டுக்கறி அப்படின்னு சொல்லி காய் வந்து காமிக்கிறான். ரைனா வந்து மஷ்ரூம் அண்ட் ஹெட்ஸ் வச்சு ஒரு சாப்பாடை செஞ்சிருக்கா. இதுக்கு மேலேயே பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு ஆசனா எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. பரவாயில்ல, நீ சூப்பரா தான் சமைச்சிருக்க அப்படின்னு சொல்லி கிறிஸும் காயும் வந்து பாராட்டிக்கிறாங்க. இங்க செஞ்ச சாப்பாடு எல்லாமே இந்த லேண்ட்ல கிடைச்சதை வச்சு செஞ்சதுதான் அப்படின்னு ரைனா சொல்லிட்டு போறா. இந்த லேண்ட்ல இருக்கிற பழத்தை வந்து இவங்க பறிச்சிட்டு இருக்காங்க. இந்த பழத்தெல்லாம் யூஸ் பண்ணி ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ண முடியும்ல அப்படின்னு ஆசனா பாக்குறா. மாஸ்டர், நாங்க தான் நிறைய பழம் பறிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கிறிஸும் காயும் வந்து நின்னா. ஒரே மரத்துல இருந்து மொத்த பழத்தையும் பறிச்சா அடுத்த ஹார்வெஸ்டிங் எப்படி நடக்கும் அப்படின்னு ரெய்னா வந்து திட்டுறா. திடீர்னு ஏதோ சவுண்ட் கேக்குது. பார்த்தா ஜாம்பி மாதிரி ஒருத்தன் வந்து ஓகர்ஸ்ல இருக்க ஒருத்தனை அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ பவர் மிசைல வச்சு அவன் அட்டாக் பண்ணவும் ஓடி இருக்கான். கோ நீ ஓகே தானே அப்படின்னு காய் போய் பார்த்தா அவன் ஜாம்பி மாதிரி மாறி திரும்ப காயவே அட்டாக் பண்ண வரான். காய் அவனை டைட்டா புடிச்சு வச்சுக்கிட்டுதான் நம்ம ஹீரோ அவனோட ஹோலி மேஜிக்கான ஆல் கிளியர் ஸ்பெல்ல யூஸ் பண்ணுவோம். கோனோ வேம்பயர் மாதிரி இருக்கிறது போயிட்டு இப்ப கொஞ்சம் நார்மல் ஆகுறான். இது கண்டிப்பா ஒரு வேம்பயர் எஃபெக்ட் தான் அப்படின்னு சொல்லி ஜோடி சொல்றா. பட் சன்லைட்ல எப்படி வேம்பயர்ஸ் நடக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். கடிக்கப்படுறவங்களுக்கும் அந்த இன்ஃபெக்ஷன் பரவிடும். நீ கியூர் பண்ணது உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு ஜோடி சொல்றா. சன்லைட்ல இந்த வேம்பயரால நடக்க முடியுதுன்னா அது கண்டிப்பா டிராகுலாவால மட்டும்தான் முடியும். டிராகுலா அப்படிங்கிறது ஒரு மியூட்டேட்டடான வேம்பயர். டிராகுலா ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும். ஈவன் சன்லைட் கூட அதோட வீக்னஸா இருக்காதுன்னு ஜோடி சொல்றா. இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்றான். 10 கிலோமீட்டர்ல ஒரு பெரிய வேம்பயர் ஆர்மியே வந்துட்டு இருக்கு, 10,000 பேருக்கு மேல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து ரிப்போர்ட் பண்றான். அவங்க கூட ஃபைட் பண்ண அப்புறம் நம்மளும் தான் வேம்பயரா மாறுவோம் நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க வர்ற வழியில நிறைய வில்லேஜ் இருக்கு, அதுங்க கூட சண்டை போடுறான்னு இன்ஃபெக்ட் ஆகி இன்னும் நிறைய ஆர்மி அவங்க கூட ஜாயின் பண்ணிடக்கூடாது அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. அவங்கள நம்ம என்னன்னாலும் டிஃபீட் பண்ணணும்னு காய் சொல்லவும், பட் அவங்க 10,000 பேர் இருக்காங்க, நம்ம இன்ஃபெக்ட் ஆயிட்டா நம்மளும் அவங்க ஆர்மிக்கு போயிருவோம் அப்படின்னு சொல்லவும், இப்போதைக்கு பக்கத்துல இருக்கிற வில்லேஜர்ஸ் அலர்ட் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோவோட ஆளுங்களும் போய் எச்சரிக்கை கொடுத்தா சாதாரண வேம்பயர்ஸ் தானே, நாங்க அதை சமாளிச்சு போன வில்லேஜர்ஸ்லாம் அதை கண்டுக்கிடாம விட்டுருந்தாங்க. வேம்பயர்ஸ் அட்டாக் பண்ணி அவங்களும் இன்ஃபெக்டட் ஆயிட்டாங்க. அண்ட் திடீர்னு இன்னொரு வேம்பயர் வந்துச்சு. அந்த வேம்பயருக்கு எல்லாரும் தலை வணங்கினாங்க. இறந்த வேம்பயர்ஸ் அதை ரிவைவ் பண்ணிடுச்சுன்னு சொல்லவும் அவன் தான் டிராகுலாவா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நல்ல வேளை நீ வேம்பயரா மாறாம வந்தது ரொம்ப சந்தோஷம். நம்ம ஹீரோ அந்த ஸ்கவுட்டை பாராட்டிட்டு அவங்க கூட எப்படி ஃபைட் பண்ணலாங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவன் பிளானை எக்ஸ்பிளைன் பண்றான். ஸ்பிரிட்டோட சேர்த்து கம்பெனியான அந்த ஆர்மரை வச்சுட்டு வெறும் 5 பேர் மட்டும் போறாங்க. அண்ட் இந்த 5 பேருமே ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்ட் ஆளுங்க தான். பட் மொத்த ஆர்மியும் இவங்களால தடுக்க முடியாது. ஆர்மர் அண்ட் ஸ்பிரிட்ல இருக்கிற மேஜிக் பவரை யூஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு மொத்தமா எல்லாரையும் தடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஒரு ஹையர் பிளேஸ்ல நின்று இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். பட் அவன் இன்னும் ஃபைட்ல இன்வால்வ் ஆகல. அப்படி இவங்க எவ்வளவுதான் வேம்பயர்ஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணாலும் திரும்ப திரும்ப அதுங்க வந்துகிட்டே தான் இருக்கு. ஸ்டாமினா கம்மியாகவும் இவங்க எல்லாரும் ஓடி போனா இப்ப அந்த டிராகுலா டைரக்டா அந்த இடத்துக்கு வந்துருந்தான். மற்ற வேம்பயர்ஸ்லாம் தலை வணங்கவும் இவன் தான் டிராகுலா நம்ம ஹீரோவை புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு முன்ன டெலிபோர்ட் பண்ணி வேற இடத்துக்கு கொண்டு போயிருந்தான். ஆளுங்க இருந்த இடத்துல இருந்து 100 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டோம் நம்ம ஹீரோ சொல்றான்.
இப்போ ஒன்ன டிஃபீட் பண்ணா பிரச்சனை முடிஞ்சது நம்ம ஹீரோ சொல்லவும், நீ என்ன டிஃபீட் பண்ணுவியோன்னு அந்த டிராகுலா கேட்கவும், பேச்சுவார்த்தை நடத்தி எங்க கூட ஒன்னா இருக்கிறதுல ஏதாச்சும் ஐடியா இருக்கான்னு கேட்கவும், லோவர் ஸ்பீசிஸ் உங்க கூட எல்லாம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், நம்ம ஹீரோ ஃபயர் மேஜிக் வச்சு அட்டாக் பண்றான். பட் அதுக்கு எதுவுமே ஆகல. ஹீரோக்கு பின்னாடி வந்து அது டக்குன்னு அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆகிறான். ஹோலி மேஜிக் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ ஆரோ வச்சு அட்டாக் பண்ண அப்பவும் அதுக்கு எதுவும் ஆகல. இது என்னோட டர்ன் சொல்லி அது நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவை அது பிடிச்சிரவும் இல்லியூஷன் பாடி டபுள் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆயிருந்தான். உனக்கு நிறைய மேஜிக் ஸ்பெல் தெரிஞ்சிருக்கேன்னு அந்த டிராகுலா பாக்குது. கார்டியன் ராடானோட ஆர்மரை போடலாம், அது என்னோட மேஜிக்கையோ ட்ரெயின் பண்ணிடுவான். ஆண்டி இவமால அது ஒர்க் ஆகுமான்னு தெரியாம அதை யூஸ் பண்ண வேணாம். நம்ம ஹீரோவும் எல்லா மேஜிக் எலமெண்ட்டையும் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி பாக்குறான். நான் ஒரு இம்மார்டல், உன்னால என்ன கொல்ல முடியாது. இந்த வேர்ல்டோட லாஸ்க்கு நான் அகேன்ஸ்டா செயல்படுவேன். ஏன்னா நான் உயிரோடவே இல்லை, இது ஜஸ்ட் ஒரு வெசல் தான் அப்படின்னு சொல்லி அவன் கையை வெட்டி அவனையும் சரி பண்ணி காமிக்கிறான். ஓ அப்படின்னா நீ உயிரோடவே இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அந்த டிராகுலா இப்போ அட்டாக் பண்ண வரவோ டஸ்ட் பாக்ஸ்ன்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை ட்ராப் பண்ணியிருந்தான். ஐட்டம் பாக்ஸ் மாதிரியே டஸ்ட் பாக்ஸ்க்குள்ள உயிருள்ள பொருளை வைக்க முடியாது. பட் இந்த டிராகுலா உயிரோடையே இல்லங்கிறதுனால நம்ம ஹீரோ அதை அதுக்குள்ள புடிச்சு வச்சுட்டான். 10 மணி நேரம் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 10 வருஷம் அந்த டஸ்ட் பாக்ஸ்க்குள்ள போயிடுச்சு. லைஃப் எனர்ஜி இல்லாம டிராகுலா சஸ்பெண்டட் அனிமேஷனுக்கு போயிட்டான்னு வரவும், ஒரு சிம்பிள் ஸ்பெல்ல போட்டு ஈஸியா முடிச்சிட்டியா அப்படின்னு அந்த டிராகன் கேக்குது. இன்னொரு ஸ்பெல்லை விட ஒரு சிம்பிள் ஸ்பெல் தோக்கடிக்கும்னா அதை பண்றதுன்னு பெஸ்ட் நம்ம ஹீரோ சொல்றான். நிறைய மேஜிக் கத்துக்கிட்டவங்க சிம்பிள் மைண்டடா இருக்க மாட்டாங்க. நீ ஆசம்னு அந்த டிராகன் பாராட்டுது. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அந்த டிராகுலா என்னதான் நம்ம ஹீரோ மேஜிக் யூஸ் பண்ணாலும் அதுக்கு எதுவும் ஆகல. சிம்பிளா டஸ்ட் பாக்ஸ்க்குள்ள போட்டு நிறைய வருஷங்களை போக வச்சு நம்ம ஹீரோ அதோட கதையை முடிச்சிட்டான். பட் இன்னுமே அந்த டிராகுலா ஃபுல்லா டெஸ்ட்ராய் ஆகல. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.